Hello all, this is AR. இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ வந்து ஆர்ஆர்பி ஜேஇக்கான வீடியோ மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் ரிலேட்டடான கான்செப்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன வீடியோவாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, நோட்ஸ் மட்டும் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த டெஃபினிஷன்ஸு அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் ப்ராசஸை மட்டும் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் ப்ராசஸை மட்டும் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு தெர்மல் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸை முடிச்சுட்டு அடுத்து மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து வரேன். ஓகே, கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னா ஐசோசோரிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா ஐசோபோரிக்கு, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னா ஐசோதெர்மல், ஹைப்பர்போலிக் ப்ராசஸ், ரிவர்சபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ், ஐசென்ட்ரோபிக் அப்படின்னா என்ட்ரோபி கான்ஸ்டன்ட். ஓகே, என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாலிட்ரோபிக்கு ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் த்ராட்லிங் ப்ராசஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கான டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இப்போ ஒரு ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன நான் ஃப்ளோ ப்ராசஸாக இருந்தாலும் WS = இன்டெக்ரல் ஆஃப் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு ஒர்க் நடத்திருக்கு ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். இதுதான் W ஒர்க் டன்னு கேட்டாலே இதான். ப்ரெஷரோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், வால்யூம் என்னன்னு சொல்லுவோம் மீட்டர் கியூப்னு சொல்லுவோம். இந்த நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் = ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஃபோர்ஸோட யூனிட் என்னது நியூட்டன், ஏரியாவோட யூனிட் என்னது மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அதுதான் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்துருக்கு. ஓகே, சொல்ல விஷயத்தை நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அது மாதிரி ஏரியா அண்டர் த கர்வ். ஓகே, அப்படி ஒரு பிவி டயக்ராம் இருக்குது. ஓகே, அந்த இதில் அப்படி ஒரு கர்வ் மாதிரி இருக்குது. இந்த கர்வுக்கு கீழே இருக்கிற ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன். அது எப்படி ஒர்க் டன் நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ வால்யூம் இங்கேருந்து இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இது என்னது டிவி. ஓகே, பிங்கிற லைன் வந்து மேலே தான் இருக்குது. ஓகே, பிங்கிற லைன் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ WS = இது 1வது இடத்துலேருந்து 2வது இடத்துக்கு இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. ஓகே, அப்போ WS = இன்டெக்ரல் ஆஃப் 1 to 2 P. இதை ஒரு க்ளோஸ்டு லூப்பாக மாற்றினா தான் எனக்கு இந்த ஷேடட் ஏரியா கிடைக்கும். ஓகே, அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் நமக்கு தெரியணும். ஆனால் பிங்கிறதுல தேவையில்லை. இங்கே வந்து V1 இருக்க போது, இங்கே V2 இருக்க போகுது. ஓகே, அங்கே P1 P2 அது பிரச்சனை இல்லை. இந்த வால்யூம் ஏன்னா வித் ரெஃபரன்ஸ் டு இந்த பேஸ். ஓகே, அந்த பேஸை பொறுத்து தான் அந்த கர்வை நான் கீழே எக்ஸ்டென்ஷன் பண்ணி விட்டு பண்ணால் தான் அது என்னது ஒர்க் டன். இப்போ ஒர்க் டன்னா அந்த இடத்துல சேஞ்ச் இன் வால்யூம் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இன்டெக்ரல் ஆஃப் 1 to 2 P × dV. திஸ் இஸ் த ஃபார்ம். ஒர்க் டனுக்கு ஃபார்முலா வந்து இப்படி தான் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, அதான் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஏரியா அண்டர் த PV கர்வ் ரெப்ரசன்ட்ஸ் த ஒர்க் டன் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா TS கர்வ். இது நான் PVக்கு வரைஞ்சிருக்கேன்னா ஒய் ஆக்சிஸில் PAவும் எக்ஸ் ஆக்சிஸில் VAவும் எடுத்திருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா TS கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த TS கர்வில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. அப்போ TEயும் SA ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்னது என்ட்ரோபி. என்ட்ரோபி = S = Q/T. அப்போ Q = என்னது T × S. அப்போ TEயும் SAயும் மல்டிப்ளை பண்ணினால் எனக்கு கிடைக்கிறது என்னது இந்த ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி தெளிவாக வந்து எழுதிருந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஏரியா அண்டர் த கர்வ் PV டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் கிடைக்கும். ஏரியா அண்டர் த கர்வ் TS என்ட்ரோபிக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ளது பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஓகே, ஜென்ரலாக வந்து இன்டர்னல் எனர்ஜியை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ΔU = mCV ΔT. அதுக்கு முன்னாடி Q நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னு பார்த்துக்கலாம். mC ΔT அப்படின்னு சொல்லுவோம். Q = இது ஹீட் ரிஜெக்ஷனாக இருந்தாலும் சப்ளையாக இருந்தாலும் மாசு, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அடுத்து வந்து ΔT சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இதுதான் வந்து ஜென்ரலாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஃபார்முலா. இது ஹீட் ரிஜெக்ஷன்னா Rன்னு போடுவோம், ஹீட் சப்ளைன்னா QSன்னு போடுவோம். ஓகே, M வந்து மாசு, இந்த C அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட்டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்கா கான்ஸ்டன்ட் வால்யூமில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம அடுத்தது டெரிவேஷன் வரும்போது பார்ப்போம். இது சேஞ்ச் இன் வால்யூம். ஏதாவது ஒரு வால்யூம் நடக்கிறதுனால தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, என்தால்பி இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா ΔU அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ΔUக்கும் பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நடக்குது. எனர்ஜி அப்படின்னாலே இது என்ன ஹீட் பேஸ் பண்ணது தான். mCV ΔT அப்படி அதாவது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு அர்த்தம். ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த சிஸ்டம் இன் கிலோகிராமு, CV அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி kJ/kg கெல்வினில் சொல்லுவோம். T அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ். இப்போ M பிரச்சனை இல்லை, கான்ஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட்டும் பிரச்சனை இல்லை. இந்த ΔT அப்படிங்கிறது ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் என்னது இனிஷியல் டெம்பரேச்சர். ஏன்னா இது வந்து இப்போ இந்த ஆக்சிஸ் நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆக்சிஸ் நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த Tயோட வேல்யூ என்ன இருக்கும் 1 இருக்கும். இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி மேலே போனால் அது என்ன ஆயிரும் 2 ஆயிரும். அப்போ இதான் ஹையர் டெம்பரேச்சர், இது என்ன டெம்பரேச்சர் லோயர் டெம்பரேச்சர். சாதா பேசிக்கான கிராஃப் கான்செப்ட் தான்ப்பா. ஓகே, ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப்டர் ஹீட்டிங், இது பிஃபோர் ஹீட்டிங்னு சொல்லிடுவோம். அடுத்து என்தால்பி எப்படி சொல்லிடுறோம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சம் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் அடிஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன்ட்டு வால்யூம். ஓகே,
சம் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ப்ராடக்ட் இன்ட்டு வால்யூமோட சம்மை கூட்டினீங்கன்னா கிடைக்கும். இதை எல்லாத்தையும் எம்மால் டிவைட் பண்ணதான் வச்சுக்கோங்களேன், ஸ்பெசிஃபிக் என்தால்பியாக மாறிடும். அதாவது சாதா என்தால்பியாக இருக்கிறத எம்மால் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கேபிட்டல் லெட்டரில் இருக்கும், இது ஸ்மால் லெட்டருக்கு மாறிடும், சாதா என்தால்பியாக மாறிடும். ஸ்பெசிஃபிக் என்தால்பியை டிஃபைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னா இட் இஸ் த என்தால்பி விச் இஸ் டிவைடட் பை மாஸ், ஸோ இட் கிவ்ஸ் ஸ்பெசிஃபிக் என்தால்பி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ என்தால்பிக்கு என்ன, நம்ம இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், எம்சிவி டெல்டா டி. இப்போ என்தால்பிக்கு பார்த்தீங்கன்னா எம்சிபிடி. அப்போது மாசு இது என்னது, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்கிறது. அடுத்து டெம்பரேச்சர். ஓகே, அதே மாதிரி டெல்டா டி வச்சு எழுதியிருக்காங்க. ஓகே, மித்தபடி சேம் கான்செப்ட் தான். ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னது, யூ ப்ளஸ் பிவி, யூ ப்ளஸ் பிவி. அதை வந்து டெல்டா ஹெச், யூக்கு பதிலாக டெல்டா யூ, பி டெல்டா வி. ஓகே, அடுத்து இப்போ ப்ரெஷர் ப்ராசஸை வந்து பார்க்க போகிறோம். ப்ரெஷர் ப்ராசஸுக்கு ஃபஸ்ட்டு நான் என்னென்ன பேசிக்னு எழுதிக்கிறேன், பிடிவிப்பா ஒர்க்குக்கு ஃபார்முலா. அடுத்து டெல்டா யூக்கு ஃபார்முலா வந்து என்னது, எம்சிவி டெல்டா டி. அடுத்து என்தால்பிக் ஃபார்முலா என்னது, எம்சிபி டெல்டா டி. ஓகே, இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிருந்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம அடுத்தடுத்த ரிலேஷனில் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து வந்து பிவி ஈக்குவல் என்னது, ஆர்டி. ஓகே, இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். எம்ஆர்டின்னு போட்டோன்னா இந்த இடத்துல எம் போடுவோம், எம்மோட வேல்யூ பெர் யூனிட் மாசுனால 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, தெளிவாக சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த தெர்மோடைனமிக்ஸ்னு வந்துட்டாலே இந்த ப்ராசஸ் கான்செப்ட் ரொம்ப ஒரு முக்கியமானது. ஓகே, அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம், இந்த ஈக்குவேஷனில் வால்யூம் கான்ஸ்டன்ட்டு, அப்போ வால்யூம் அடிச்சுக்குவோம். பி ஈக்குவல் டு ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஆர் ஈக்குவல் டு என்னது, கேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ பி ஈக்குவல் டு என்னது, டி. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், P1 ஈக்குவல் டு என்னது, T1, P2 ஈக்குவல் டு என்னது, T2. ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஓகே, இதை நான் இன்னொரு ஃபார்முலாவில் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா அதை நான் கீழே காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரெஷர், இது என்னது கான்ஸ்டன்ட் வால்யூம் தானே, வால்யூம் கான்ஸ்டன்ட். இந்த லைன் வந்து இனிஷியலாக ப்ராசஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் நடக்கு, ஆனால் இந்த லைன் எப்படி இருக்குது, சேம் லைனில் தான் இருக்குது. இப்போ வால்யூம் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக வந்து நடக்குது. ஆனால் ப்ரெஷரோட வேல்யூ என்னது, P1லேருந்து P2க்கு மாறுது அப்படின்னு அர்த்தம். இப்போது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், பிவி ஈக்குவல் டு என்னது, ஆர்டின்னு எடுப்போம். ஓகே, இதை கீழே கொண்டு வந்துடுறேன், பிவி பை டி ஈக்குவல் டு என்னது, கான்ஸ்டன்ட். இப்போ 1 1 1 1 2ன்னு போட்டு எழுதிக்கிறேன். P1 V1 by T1 equal to P2 V2 by என்னது, T2. இப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட்னு சொல்லியாச்சு. அப்போ V1ம் V2ம் அடியாகி போகும். P1 by P2 equal to என்னது, P2 by T2. அதை தான் இங்கே நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இவ்வளோ தான்ப்பா விஷயம். அடுத்து இதை இங்கே கொண்டு வந்துருக்கு, P1 by P2 equal to P2 by என்னது, T2. ஓகே, அடுத்து டபிள்யூக்கு ஃபார்முலா என்னது, டபிள்யூ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 1 to 2 PdV. இப்போ சேஞ்ச் இன் வால்யூம், வால்யூம் எதுலேருந்து மாறுது, V1 V2. நமக்கு இங்கே வால்யூம் மாறவே இல்லை, வால்யூம் விச் இஸ் என்ன, ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, அப்போது இந்த டேர்மே என்னென்ன ஆயிரும், 0ன்னு ஆயிரும். அப்போ டபிள்யூ என்னது 0, டபிள்யூ என்னது 0. டெல்டா யூ ஃபார்முலா என்ன, அது எழுதிக்கணும், எம்சிவி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 1லேருந்து 2. இப்போ டிடி எப்படி எழுதிக்கலாம், T2 மைனஸ் T1, இதுக்கு வேல்யூ வரும். அடுத்து Q கண்டுபிடிக்கிறாங்க, Q ஈக்குவல் டு என்னது, W ப்ளஸ் என்னது, டெல்யூ. W எனக்கு என்னன்னு தெரியும், ஒர்க் டன் என்ன 0ன்னு தெரியும், இங்கிட்ட தான் நான் கண்டுபிடிச்சிருந்தேன். டெல்டாவுக்கு என்னது, MCV T2 மைனஸ் T1. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது 0ன்னு தெரியும். இப்போ Q ஈக்குவல் டு என்னது, டெல்டா யூ, அதுக்கான வேல்யூ தெரிஞ்சிடும். இது எப்படி நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வராங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னா எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் நம்ம ரிலேட் பண்ணி என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். அந்த ஏரியா அண்ட் அந்த கர்வ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன அந்த ரெண்டு லாஜிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகே, அடுத்து டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்னது, டெல்டா யூ ப்ளஸ் என்னது, பி டெல்டா வி. ஓகே, ஆல்ரெடி சேஞ்ச் இன் வால்யூமே 0ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த டேம் என்ன ஆயிரும், 0ன்னு ஆயிரும். அப்போ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ. டெல்டா யூக்கு எனக்கு என்னென்னு தெரியும், எம்சிவி T2 மைனஸ் T1, T2 மைனஸ் T1 எழுதியாச்சு. அடுத்து என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். தெளிவாக நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், எந்த இடத்துல எதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொல்லியாச்சு. இப்போ ப்ரெஷர் லைன் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல 5 வேல்யூ இருக்குன்னா இங்கே வரைக்கும் 5 தான். ஆனால் வால்யூம் என்ன ஆகுது, மாறுது. இங்கே V1லேருந்து என்ன ஆகுது, V2 மாறுது. ஓகே, அப்போது நமக்கு ஈக்குவேஷன் என்ன தெரியும், PV by T is equal to கான்ஸ்டன்ட்னு தெரியும். இப்போ P1 V1 by T1 equal to P2 V2 by என்னது, T1. ப்ரெஷர் தானே கான்ஸ்டன்ட். அப்போ இங்கிட்டு உள்ள P1 இங்கிட்டு உள்ள P1 கேன்சல் ஆயிரும். இப்போ V1 by V2 equal to T1 by T2. W equal to நமக்கு தெரிஞ்சு ஒரே ஃபார்முலா. அந்த ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், இந்த 4 ஃபார்முலா வச்சு தான் எல்லாமே பண்ண போகிறோம். இது 1 2 இது 3, இது மேலே உள்ளது 4. இந்த 4 ஃபார்முலா வச்சு தான் எல்லா டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ W equal to P இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் dV. ஓகே, இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், சேஞ்ச் இன் வால்யூமை டிவியை வந்து Vன்னு எழுதிக்கலாம். அடுத்து V2 மைனஸ் என்னது, V1 எழுதிக்கலாம். இதே மல்டிப்ளை பண்ணால் PV2. PV2னா ப்ரெஷர் என்ன ஆகுது தான் போகுது, மாற தான் போகுது.
இங்கே ப்ரெஷர் P2ன்னு இருக்க போது, இங்கே என்னது P1ன்னு இருக்க போது. ஆனால் ப்ரெஷர் ரெண்டுமே சேம் தான், ஏன்னா சேம் ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்குது. ஓகே, நான் சும்மா ஒரு டேர்ம்காண்டி எழுதிக்கிறேன். இங்கே இதோட மல்டிப்ளை பண்ணும்போது P2 V2ன்னு எழுதிக்கலாம். இதோட மல்டிப்ளை அதாவது PV2 தான் மைனஸ் என்னது PV1 தான். P1ம் P2வும் என்னது தான் சேம் தான். அதனால் இங்கே இந்த டேர்ம் 2ன்னு இருக்கிறதுனால நம்ம 2 என்ன பண்ணிக்கிறோம், நோட்டேட் பண்ணிக்கிறோம். மற்றபடி ப்ரெஷர் என்னது தான் சேம் தான். P1 = என்னது P2. ஏன்னா இந்த லைன் வந்து எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட் லைன். ஓகே, அப்போ P போட்டாச்சு, V2 - V1 மல்டிப்ளை பண்ணியாச்சு. நமக்கு விஷயம் தெரியும், PV = என்னது MRTன்னு தெரியும். இங்கிட்ட என்ன இருக்குது, P2 V2ன்னு இருக்குது. அப்போ P2 V2 = MRT2. P1 V1 = MRT1. எதுக்காண்டி நீங்கள் மாசுக்கு போடல, மாஸ் ஒரே தான் எடுக்க போகிறோம். அந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் மாஸ் என்னது தான், கான்ஸ்டன்ட் தான். அதுமாதிரி ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட்டும் கான்ஸ்டன்ட் தான். இப்போ MR இதுலேருந்து என்ன பண்ணிங்கன்னா MR ரெண்டுலேயும் MR காமன் எழுதுனா T2 - என்னது T1. இப்போ நமக்கு டெல்டா யூ தெரியும். டெல்டா யூ வந்து MCV டெல்டா T. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து T2 - என்னது T1. ஓகே, இதை வச்சு அடுத்தடுத்த ஃபார்முலா என்ன பண்ணலாம், டெரைவ் பண்ணிடலாம். Q = என்னது W + என்னது டெல்டா யூ. Wக்கு எனக்கு வேல்யூ தெரியும், டெல்டா யூக்கு எனக்கு வேல்யூ தெரியும். இதுக்கு எனக்கு என்னது MR T2 - T1. இது என்னது MCV டெல்டா T2 - T1. ஓகே, இப்போது CP - CVங்கிறது என்னது ஆர்னு எனக்கு தெரியும். ஓகே, இங்கே என்ன இருக்குது, M இருக்குது. இந்த ஆருக்கு பேர் என்ன போட்டாச்சு, CP - என்னது CVன்னு போட்டாச்சு. ஆருக்கு பேர் என்னது CP - CVன்னு போட்டாச்சு. T2 - T1 எழுதியாச்சு. இங்கிட்ட என்ன பண்ணியாச்சு, M எழுதியாச்சு. CV T2 - T1 எழுதியாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணாங்க, இந்த டேமை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த -MCV இந்த டேமும் இந்த டேம் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ MCP T2 - T1ங்கிற டேம் மட்டும் இருக்கும். புரியுதா? அடுத்து டெல்டா H = என்னது MCV டெல்டா T. இது MCP TT. இது புரியுதுலப்பா? ஓகே, MCP T2 - T1 வரும். அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணி -MCVன்னு வரும். இங்கே +MCV இருக்குது, -MCV இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஓகே, MCP T2 - என்னது T1. இது என்தால்பி கண்டுபிடிச்சா. அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், இது தெரியும். P1 V1 எழுதிக்கலாம். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இந்த டைம் கேன்சல் ஆயிரும். இப்போ P1/P2 = V2 என்னது V1 வரும். W நமக்கு ஃபார்முலா தெரியும், இன்டெக்ரல் ஆஃப் PdV. ஓகே, இங்கிட்டு தான் இப்போ இன்டெக்ரேஷன் டேம் வந்து போடணும். ஏன்னா இங்கே PVC இந்த ஃபார்முலா படி இங்கே எனக்கு என்ன இருக்குது, P இருக்கா, இங்கே எனக்கு என்ன இருக்குது, P இருக்கா. நமக்கு PV/T = என்னது கான்ஸ்டன்ட் தெரியுமா. இதுலேருந்து நான் P கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கணுமே. இப்போ என்ன வரும், இது வந்து டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேச்சு. இப்போ PV = என்னது கான்ஸ்டன்ட். அப்போ P = என்ன வரும், C/V. P = என்னது C/V. அப்போ Wங்கிற இடத்துல இந்த Pங்கிற இடத்துக்கு பதில் என்ன போட போகிறேன், C/V போட போகிறேன்ங்கிறது அர்த்தம். PV = கான்ஸ்டன்ட்டு அதான் எழுதிக்கலாம். P = C/V. அப்போ Wங்கிற இந்த இடத்துல எப்படி இருந்தது, W = இன்டெக்ரல் ஆஃப் PdV. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து இங்கே ப்ராசஸ் நடக்கும்போது ஏரியா அண்டர் த கர்வ் என்னது W, ஒர்க் டன். அதாவது எதுக்கு, PV டயக்ராமில். இதே TS டயக்ராமாக இருந்தால் என்னது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதில் என்ட்ரோபி வருது. Pக்கு பதில் என்னது C/V TV. இப்போ என்னது 1 to 2 dV/dV. இதை வந்து ln Vன்னு எழுதிக்கலாமா, ln V2/V1. எப்போவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்னா மல்டிப்ளை, மைனஸ்னா டிவைடு. ஓகே, இந்த லாக் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ln V2/என்னது V1. இந்த சிக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், PV போட்டுக்கலாமா, புரிஞ்சுதாப்பா? ஓகே, அடுத்து என்னது டெல்டா இந்த இருக்குது பாருங்கள். டெல்டா U = MCV டெல்டா T. T2 - T1. இது வந்து டெம்பரேச்சரே கான்ஸ்டன்ட்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த டேமே கேன்சல் ஆகும். டெல்டா யூவோட வேல்யூ என்னது 0. டெல்டா யூவோட வேல்யூ என்னது 0. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இப்போ Q = என்னது W + டெல்டா யூ. டெல்டா யூ 0னா Q = என்னது W. Wக்கு நான் ஆல்ரெடி வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா PV ln V2/V1 எழுதலாம், இல்லை MRT ln V2/V1 எழுதலாம். அதை எழுதிட வேண்டியதான். அடுத்து டெல்டா ஹெச்சோட வேல்யூ என்னது MCP டெல்டா T. டெல்டா Tன்னு வந்துட்டாலே என்னது தான் T2 - T1. நமக்கு டெம்பரேச்சர் T1ம் T2ம் சேம் தான். அப்போ T1 - T2 வந்து டேம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் என்தால்பி. ஓகே, அந்த 3 ப்ராசஸும் தெளிவாக புரிஞ்சுதாப்பா. அடுத்து ஹைப்பர்போலிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் PV அதே வேல்யூ தான் என்னது கான்ஸ்டன்ட். ஓகே, ஆனால் இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து கேஸஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும். பட் ஹைப்பர்போலிக் ப்ராசஸுக்கு வந்து வேப்பருக்கும் அப்ளை ஆகும். ஓகே, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் வேப்பர் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் கிடையாது. அதை என்னென்னு நம்ம சொல்லணும், ஹைப்பர்போலிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம்.
ஓகே. மித்தபடி எல்லா ப்ராசஸும் ஐசோதெர்மலில் நடந்த ப்ராசஸ் தான் இது இங்கேயும் வரப்போகுது. ஒர்க் டன், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எல்லாமே அதில் தான். ஐசோதெர்மல் இதுக்கு முன்னாடி நம்ம ஐசோதெர்மல் பார்த்தோம்னா அதில் உள்ளதான் இதுலேயும் வரப்போகுது. இது வந்து வேப்பருக்கு பொருந்தும் அப்படின்னு எழுதிக்கோங்க. வேப்பருக்கு பொருந்தும் அப்படின்னு. ஓகே. அடுத்து ரிவர்சபிள் அடையபேட்டிக் ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோ ப்ராசஸ். இதோட வேல்யூ ரிவர்சபிள் அடையபேட்டிக் ஐசென்ட்ரோபிக் என்னென்னா என்ட்ரோபிக் கான்ஸ்டன்ட்னு சொன்னேன். ஓகே. இந்த அடையபேட்டிக்னு வந்துட்டுனாலே அந்த இடத்துல என்ன இருக்காது, நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு விஷயம். இந்த மாதிரி அடையபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா பிவி பவர் காமா சீக்வல் எனக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு தெரியணும். ஓகே. இதுவும் அதே மாதிரி ரிலேஷன் தான். இந்த ஏரியா அண்டர் த கர்வ் வந்து ஒர்க் டன். இப்போ ஃபார்முலா நமக்கு என்னது, பிவி பவர் சி ஈக்குவல் டு எனக்கு கான்ஸ்டன்ட். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், பிவி ஈக்குவல் டு எனக்கு கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம். இப்போ P1 V1 பவர் காமா ஈக்குவல் டு P2 V2 பவர் காமா. P1 பை P2 ஈக்குவல் டு V2 பை V1. இதுலேயும் காமா இருக்குது, இதுலேயும் காமா இருக்குது. காமா இந்த காமா இங்கிட்டு போகும்போது தலையில் வரும், 1 பை காமான்னு வரும். ஓகே. அடையபேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது, பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கேஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பிவி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த ஈக்குவேஷனை டிவைட் பை இந்த ஈக்குவேஷன் பண்ண போகிறோம். பிவி பவர் காமா பை பிவி டி ஈக்குவல் டு எனக்கு கான்ஸ்டன்ட் தான். இப்போ பி கேன்சல் ஆயிரும். இந்த வி காமா இந்த டி மேலாக்க போயிடும், பை வின்னு இருக்கும். இந்த விக்கு மேலே காமா இருக்குது, விக்கு மேலே கீழே 1 இருக்குது. 1 மேலே போச்சுன்னா வி காமா -1 இன்ட்டு டி ஈக்குவல் டு எனக்கு கான்ஸ்டன்ட்னு வரும். இது டெரிவேஷன் தான். ஓகே. ஜஸ்ட் அந்த ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வந்து வச்சுட்டாலே போதும். ஓகே. மற்றபடி எல்லாமே டெரிவேஷன் பார்ட் வர மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஓகே. இதில் நமக்கு தேவைப்படுறது மட்டும் நான் எழுதி ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நான் சொல்லிடணும். ஓகே. ஃபஸ்ட்டு பிக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன் இப்படி இருக்கும். ஓகே. அடுத்து பிக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன் இப்படி இருக்கும். ஓகே. அடுத்து பிக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன் இப்படி இருக்கும். இந்த மூணு ரிலேஷன் பிக்கும் பிக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் என்னன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. பிக்கும் பிக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் என்னென்ன, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இந்த டெரிவேஷனோட ரிசல்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். மற்றது எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஓகே. W = இன்டகரல் 1 to 2 PdVன்னு எழுத போகிறோம். அப்போ பிக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ ப்ளேஸ் பண்ண போகிறோம் அதான் பண்ண போகிறோம். பிவி பவர் காமா = கான்ஸ்டன்ட். ஏன்னா அது அடையபடி ப்ராசஸ்ன்னு எடுத்தாச்சு. இது கீழாக்க வந்துடும். ஓகே. சிவி காமான்னு வந்துடும். இதை வந்து சியை வெளியில் எடுத்தால் டிவி பவர் வி காமான்னு வந்துடும். வி காமா மேலே கொண்டு போனால் இதுன்னு வந்துடும். எப்போவுமே x4 என்னன்னு இருந்ததுன்னா xn+1 பை n+1 இது இன்டெகிரேஷன் பண்ணலாம். அப்போ இங்கே மைனஸ் காமா இருக்கனால +1 அதை அப்படியே கீழே போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், அப்பர் லிமிட் லோயர் லிமிட்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ V2 -V1 காமான்னு வரும். இதை என்ன பண்ணியாச்சு, 1 - காமான்னு எழுதும்போது இது அப்படியே சிம்பிளிஃபை டேர்ம்ஸ் தான். ஓகே. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நீ நோட் பண்ணி வச்சுக்கணும், டெரிவேஷன் பண்ணி கொண்டு வரலாம். ஓகே. அடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காதுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா அடையபடி ப்ராசஸ்னு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அப்போ டெல்டா யூக்கு ஃபார்முலா இது போட்டாச்சு. ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே 0ன்னு சொல்லியாச்சு. அப்போ W = -ΔU. இங்கே உள்ள டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அது அப்படியே என்ன பண்ணுங்க, மாற்றி எழுதிக்கங்க. இங்கே P1 V1 -P2 V2 பை காமா -1 இருக்கா, அது அப்படியே என்ன பண்ணிடணும், மாற்றி எழுதிடணும். P1 V1 இருக்குது, இப்போ இங்கே P2 V2ன்னு எழுதிட வேண்டியதான், முடிஞ்சு. ஏன்னா நெகட்டிவ்லாம் நான் எழுதணும் ΔU Wவை. இப்போ ΔU என்னது, MCV என்னது, ΔT MCV ΔT. ஓகே. அது மாதிரி இதுவும் அதே தான், MCP என்னது ΔT. இப்போது ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் என்னென்ன விஷயம், பாலிட்ராபிக் ப்ராசஸ். ஓகே. பாலிட்ராபிக் ப்ராசஸ்னால் n நம்பர் ஆஃப் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது. அப்போ அதை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிவி பவர் n = கான்ஸ்டன்ட். இந்த என்னோட வேல்யூ வந்து எதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 to ∞. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்ஜெக்டிவ் கொஸ்டின். ஓகே. இது அப்படியே இந்த என்னோட இடத்துல ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டிட் பண்ணுவோம். எனிதிங் பவர் 0 என்னது 1. ஓகே. அப்போது V பவர் 0 என்ன ஆயிரும், 1ன்னு ஆயிரும். அப்போது P = கான்ஸ்டன்ட். இந்த டேர்ம் வெயிட்னா P = கான்ஸ்டன்ட். அப்போ இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இப்போ என்னைக்கு பதில் 1 போடுறோன்னு வச்சுக்கிடுமே, இந்த இடத்துல V பவர் 1 PV தான் வரப்போகுது. PV = கான்ஸ்டன்ட். ஓகே. அந்த இடத்துல யார் இல்லை, டெம்பரேச்சர் இல்லை. இப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். V பவர் இன்ஃபினிட்டி எத்தனை தடவை போட்டாலும் எனக்கு தான் வால்யூம் கான்ஸ்டன்ட் தான். அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் டேரெக்டாக போட்டுருணும். n = காமா அப்படின்னா ரிவர்சபிள் அடையபேட்டிக் ப்ராசஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம். n = n அப்படின்னா பாலிட்ராபிக் ப்ராசஸ். ஓகே. இதுக்கான ரிலேஷன்ஸை ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கணும். ரிலேஷன் பிட்வீன் PV and T. ஓகே. இந்த டெரிவேஷன் பார்ட்டில் இந்த ரிலேஷனை வச்சு தான் நமக்கு கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. அந்த ரிலேஷன் நம்ம பார்த்தோம்னா பிக்கும் விக்குள்ள ரிலேஷன் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாலிட்ராபிக் ப்ராசஸ்னால் அந்த ரிலேஷன் தான் இருக்கும். அடுத்து டிக்கும் விக்குள்ள ரிலேஷன் இல்லை, இது இங்கே தலைகீழ எழுதுறேன்னா V2 பை V1 = T1 பை T2 பை 1 - என்னது 1 - ஓகே. அடுத்த ரிலேஷன் பிட்வீன் டிக்கும் பிக்கும் இதுதான் சொன்னோம்ல, பிக்கும் விக்கும் உள்ள ரிலேஷன், விக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன், பிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன். இந்த 3 ரிலேஷனும் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. இதை அங்கிட்டு தலைகீழ எடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன், P1 பை P2னா n பை என்னது n-1 தலைகீழ போய் விழும். ஓகே. பாலிட்ராபிக் ப்ராசஸ் ஃபார்முலா என்னது, PV பவர் n = கான்ஸ்டன்ட். P1 V1 பவர் n = P2 V2 பவர் n.
அது லாக் எடுத்து சால்வ் பண்ணியிருப்பாங்கப்பா. நமக்கு ஃபைனலான ரிசல்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகே, என்னோட வேலையை தெரிஞ்சிடும். அடுத்து ஒர்க் டனுக்கு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அங்கிட்டு காமா போட்டிருந்த இடத்துல இங்கே என்ன பண்ணிக்கோங்க, எண்ணெய் மட்டும் போட்டுருங்க. மற்றபடி சேம் அடையப்பட்டிகள் உள்ளது தான். அதுமாதிரி டெல்டா யூக்கும் அதே ஃபார்முலா தான். டபிள்யூ நமக்கு தெரியும், டெல்டா யூக்கு வேல்யூ போட்டாச்சு. டபிள்யூ தான் இருக்குது, வேல்யூ என்ன பண்ணியாச்சு, ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை தலைகீழ மாற்றி எழுதும் போது இங்கேயும் கீழே மாற்றிடுவாங்க. இங்கே வந்து P1 V1 P2 V2ன்னு இருக்குது. அப்போ இதை மாற்றி எழுதும் போது கீழே என்ன பண்ணிக்கலாம், மாற்றி எழுதிக்கணும். அப்போ தான் நியூட்ரல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த MRT ரிலேஷனை கொண்டு வரதுக்கு, MRT2 - T1 கொண்டு வரதுக்காண்டி மாற்றி எழுதியிருப்பாங்க. MCV டெல்டா T. டபிள்யூக்கு பதிலாக இதுப்பா, டெல்டா யூக்கு பதிலாக இது. ஓகே, அடுத்து MRT2 - T1 இந்த சிபிக்கு பதிலாக தெரியும் பார்த்தீங்களா, அந்த இருக்குது பாருங்க, சிபிக்கு பதிலாக காமா ஆர் பை காமா -1, விக்கு பதிலாக ஆர் பை காமா -1. இந்த ரிலேஷன் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் நமக்கு இந்த கியூவோட வேல்யூலாம் அந்த காமனாக வேல்யூ எடுத்து அடித்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் நீங்கள் பார்த்து வந்து வச்சுக்கோங்க. நமக்கு அந்த கிளைமேக்ஸில் இந்த ரிசல்ட் தான் கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, அதை என்ன பண்ணுவாங்க, பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஸ் தான் அதில் இருக்கும். டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு எம்சிபி and டெல்டா டி, T2 - T1. அப்போ ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். ஓகே, எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் 2 கேமரா வந்து வச்சுருக்காங்க. சேம்பரை வந்து ஐசோலேட் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. ஓகே, வெளியில் காற்று போகாத வகையில் என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க, வேக்யூம் கேம்பருக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஆரிஃபிஸ் 2 சேம்பரை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பார்ட்டிஷன் வந்து வச்சுருக்காங்க. இதில் ப்ரெஷர் 1, வால்யூம் 1, டெம்பரேச்சர் 1 அப்படின்ட்டு இருக்கும். இதை இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டிஷன் ரிமூவ் பண்ணோன்னே இந்த கேஸஸ் ஃபுல்லாக அந்த சேம்பரை என்ன பண்ண பார்ப்போம், போய் ஃபில் பண்ண பார்க்கும். இந்த நடக்கும்போது இந்த ப்ராசஸ்க்குள்ளே தான் என்ன நடக்கும், ஒர்க் நடக்கும். அப்போ ஒர்க் டன் பை தி சிஸ்டம் நடக்கவில்லை. அப்போது W = 0. இதில் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை. காற்றை என்ன பண்ணுறோம், அந்த செப்பரேஷனை தூக்கணும்னு இங்கிட்ட இருந்து அங்கே மூவ் ஆகுது. அப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை. அப்போ இன்டர்னல் எனர்ஜி உள்ளே எதுவும் மாறி இருக்காது. இப்போ Q = W + டெல்டா U எல்லாமே என்னது தான், 0 தான். அப்போ டோட்டல் சம்மேஷன் என்னது தான், 0 தான். அடுத்து த்ராட்லிங் ப்ராசஸ்னால் ஒரு சின்ன ஒரு ஆரிஃபிஸ் வழியாக இந்த ஹை ப்ரெஷர் வால்யூம் கொண்ட ப்ரெஷர் 1, வால்யூம் 1 இன்டர்னல் எனர்ஜி கொண்டதை ஆரிஃபிஸ் வழியாக இது பண்ணும்போது ப்ரெஷர் டு லோவாக மாறிடுது. ஓகே, மினியேச்சர் எக்ஸ்பென்ஷன் லைட்டாக வந்து போட்டிருப்பாங்க. இப்போ ப்ரெஷர் ஹை ப்ரெஷராக இருக்கும்போது ஃபைனல் அவுட் எப்படி கிடைக்கிது, லோ ப்ரெஷராக மாறிடுது. ஓகே, லோ ப்ரெஷராக மாறிடுது. அதில் இது வித்தின் த சிஸ்டம் தான் நடக்குது. இப்போ ஒர்க் தான் நடக்கலை, நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை. அப்போ இன்டர்னல் எனர்ஜி மாறுதல் ஏற்பட்டிருக்காது. டெல்டா U = 0. ஓகே, இதை நம்ம பார்த்த இதை இந்த ப்ராசஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சம்மரி மாதிரி இருக்கும்ப்பா. டபிள்யூனா கான்ஸ்டன்ட் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இதுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம். நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிற விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டேப்லெட் போட்டிருக்க வேல்யூஸ் தான் நமக்கு வந்து வரும். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வந்து வச்சுட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அதில் உள்ள விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனல் கூட கனெக்டடாக வந்துருக்கீங்க. இதில் பாலிடெரபிக்கில் பிவிடியோட ரிலேஷன் என்ன, ரிவர்சபிள் டயபெட்டிக்கில் பிவிடியோட ரிலேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து சைக்கிள் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ப்ராசஸ் வீடியோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பாய்.